ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 62 அதிகாரம் 3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் தந்த வாக்குத்தத்த வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா 62:3 ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவருடைய ஜனங்களை எவ்வளவு மேன்மையாய் பார்க்கிறார், எவ்வளவு மேன்மையாய் தன்னுடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் நம்மை ஒவ்வொரு விதமாய் பார்க்கலாம். ஆனால் நாம் ஆண்டவர் நம் எல்லாரையும் ஒரே விதமாய் தான் பார்க்கிறார். காரணம், அவருடைய கரத்தில் நம்மை ஒரு அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி இன்னைக்கு நீங்க ஃபுல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இந்த வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் நம்மை வைத்திருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது 7 குத்து விளக்குகளை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு நிற்கிறவர் நம்முடைய தேவன். அவர்தான் தன்னுடைய கரங்களில் நம்மை அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். சாலோமோன் தீர்க்கதரிசி பாருங்க, புத்தி இல்லாத பெண்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இவர்கள் பன்றியின் மூக்கிலே உள்ள மூக்குத்திக்கு சமானமானவர்கள் என்று. ஆனால் நம் தேவன் சாலமோன் ராஜாவை போல ஒரு பன்றிக்கு நம்மை ஒப்பிடவில்லை. சாலமோன் ராஜாவை போல ஒரு மூக்குத்திக்கு நம்மை அவர் ஒப்பிடவில்லை. மாறாக அலங்காரமான கிரீடமாய் நம் தேவன் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக கிரீடம் சொன்னா பாத்தீங்கன்னா அரசர்கள் அரசிகள் தன்னுடைய தலையிலே வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவரை அரசராக அரசியாக சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கென்று முடிசூட்டுகிற ஒரு நாள் உண்டு. அந்த முடிசூட்டுகிற நாளிலே யாரை ராஜாவாக ஜனங்கள் தெரிந்தெடுத்தார்களோ அவர்களுடைய தலையிலே கிரீடத்தை வைப்பார்கள். கிரீடம் வைத்தவர்கள் தான் அரசர்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கெல்லாம் இவர் அதிகாரம் உடையவர். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சட்டத்தை பிறப்பிக்கிற அதிகாரம் உடையவர். உங்களை எல்லாம் ஆட்சி செய்கிற ராஜா நான் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு ராஜா தன்னுடைய தலையிலே கிரீடத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட கிரீடமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம்? அலங்கார கிரீடம். ஹல்லேலூயா. ஆமா, ராஜாக்கள் பாருங்க, சும்மா ஒரு இரும்புனாலேயோ வெள்ளியினாலேயோ தன்னுடைய தலையில ஒரு கம்பி போல சுத்தி கிரீடத்தை வைக்க மாட்டார்கள். மாறாக அவர்களுடைய மேன்மையும் மகிமையும் கனத்தையும் இந்த கிரீடத்தின் மூலமாக பார்க்கிறவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அதை விதவிதமாக அலங்கரிப்பார்கள். அந்த கிரீடத்தை தங்கத்தினாலே செய்வார்கள். பலவிதமான மரகதம், மாணிக்கம், கோமேதக கற்கள், பலவிதமான வைரம், வைடூரியத்தை வைத்து நல்ல கலை நுட்பத்தோடு அந்த 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 கிரீடத்தை செய்வார்கள். ஹல்லேலூயா. செய்து ராஜாவுடைய தலையிலே வைப்பார்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு மேன்மையான ஒன்றுதான் அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாருங்க அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் திடீர்னு பயங்கரமான பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு தன்னுடைய மூத்த மகளுக்கு உடம்பு முடியாமல் ஆகுது, ஆஸ்பத்திரின்னு அலைச்சல், ஊழியத்தில் ஒரு சோர்வு, பொருளாதார குறைவு, ஊழியத்தை தொடர்ந்து நடத்த முடியாதபடி ஒரு மன கஷ்டம், அடுத்ததாக சட்டத்தினால ஊழியத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு போராட்டம், மனமடிந்து மடிவான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். நாலா பக்கமும் அவருக்கு பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறது. திடீரென்று இவர் நினைக்கிறார், என் வாழ்க்கையில் திடீரென்று இவ்வளவு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டது என்கிற எண்ணத்தோடு ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில பிசாசு பயங்கரமான போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் அவர் அவ்வளவு பிரச்சனையும் சகித்து கொண்டிருந்தார். அதை அவருக்கு கர்த்தர் காண்பித்து கொடுப்பதற்காக அவர் ஜெபித்து கொண்டு
காத்திருக்கிற நேரத்தில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பயங்கரமான கரம், அந்த கரத்தில் இந்த ஜெபித்து கொண்டிருந்த ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த கரத்துக்கு கீழே இருந்து ஒரு குட்டி சாத்தான் பார்த்தீங்கன்னா குதிச்சு குதிச்சு அந்த கரத்தில் இருக்கிற இவரை எப்படியாவது தட்டி கீழே விழ வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டே இருக்கிறார். குதிக்கிறான், முடியல. ஹல்லேலூயா. குதிச்சு குதிச்சு பார்த்து அவன் அவமானத்தோடு திரும்ப போகிறான். இந்த தரிசனத்தை இந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். காண்பித்து கொடுத்து விட்டு ஆண்டவர் அந்த தரிசனத்துக்கு விளக்கத்தை சொல்றார். மகனே, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். நீ என் கரத்தில் இருக்கிற. உன்னை பிசாசு பல முறை உன்னை கீழே விழ வைக்க வேண்டும் என்று பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நான் என் கரத்தில் இருக்கிற உன்னை கீழே விழ அனுமதிக்க மாட்டேன். உனக்காக நான் கல்வாரி சிலுவையிலே என் கரங்களை அடிப்பதற்காக ஒப்பு கொடுத்தது என் கரத்திலிருந்து உன்னை எவரும் பறித்து கொள்ள கூடாது என்பதற்காக தான் நான் சிலுவையிலே என் கரங்களை ஒப்பு கொடுத்தேன். அதனால் எவரும் உன்னை பறிக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒருவரையும் எந்த சக்தினாலும் எவராலும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எங்க இருக்கிறோனா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். யாராலும் பறிக்க முடியாது. இந்த ஊழியக்காரருக்கு இப்படி சொன்னதும் ஆண்டவரே, என் பிரச்சனைகள் வரும்போது நிச்சயமாக அநேகர் உம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் அநேக நேரத்தில் ஊழியக்காரங்க உங்க கரத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் கூட சில நேரத்தில் விழுந்து போகிறார்களே. அப்போ ஏன் ஆண்டவரே, ஏன் உங்க கரத்தில் இருக்கும்போது அவங்க ஏன் விழுந்து போறாங்கன்னு ஒரு சந்தேகத்தை ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற, மகனே, வேதத்திலே அதுக்கு எனக்கு ஒரு வசனம் இருக்குது. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கு பாருன்னு சொல்லி ஆண்டவர் அவர் வேத வசனத்தை என்னுடைய இருதயத்தில் உணர்த்தி கொடுக்கிறார். இந்த மகன் அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கிறார் பாருங்க. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஹல்லேலூயா. வசனத்தை நீங்க நல்லா கவனமா கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கையில இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அலங்காரமான கிரீடமாய் எடுத்து வைத்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய கரத்திலிருந்து விழுந்து போறாங்களே. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆண்டவருடைய கரத்திலிருந்து விழுந்து போகிறோம் சொன்னா, நம்ம பாவம் செய்யும் போது உலகத்துக்குரிய காரியங்கள், உலக ஆசாபாசங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு போகும்போது ஏசப்பா வேண்டாம், ஏசப்பாவுடைய அன்பு வேண்டாம், அவருடைய ஐக்கியம் வேண்டாம் என்று எனக்கு உலகம்தான் முக்கியம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசுன்னு யாரெல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு போறாங்களோ அவங்க ஆண்டவருடைய கரத்திலிருந்து விழுந்தவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. ஒரே விதமாக தான் அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்து வைத்து அழகு பார்க்கிறார். ஆனால் அதே கரத்திலிருந்து பல நேரத்தில் நாம் விழுந்து போகிறதற்கு காரணம் நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். உலக ஆசாபாசங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் ஓடுகிறது நிமித்தம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அநேக இடத்தில் நாம் நழுவி கீழே விழுந்துடுகிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் அவர் சொல்றார், நமக்கு தெரிந்த வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நல்ல தொடக்கத்தை தொடங்கினேன்னு பவுல் சொல்லல, நல்ல ஒரு முடிவை முடித்தே விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக என் வாழ்க்கை போராட்டத்தை சரியாக முடித்தேன் என்று. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, விசுவாச வாழ்க்கை தொடங்குறது இல்ல, ஆண்டவருடைய கரத்தில் இருப்பது அடையாளம். கடைசி வரைக்கும் பிரச்சனையும் நிந்தையும் அவமானம் குறைவும் சண்டையும் இல்லது தாழ்வு உயர்வு மேன்மை எது வந்தாலும் ஆண்டவருக்குள்ளால கடைசி வரைக்கும் நிக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. செப்பனியா 3:17 வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் நிமித்தம் மகிழ்ந்து களி கூறுவார்.
மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற நிமித்தம் கர்த்தர் மகிழுவார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் களி கூறுவார். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அலங்கார கிரீடத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவர் சொல்ற, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஆலயத்துல தான் வந்து அநேகர் மகிமைப்படுத்துறது, ஆலயத்துல வந்து தான் கர்த்தரை கனப்படுத்துறது. வெளியே போனவரை கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்தை ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது இல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் கூட தன்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துனா சினிமா பாட்டை போட்டு உலகத்துக்கே பிரபலமாக்குவாங்க. கர்த்தருடைய கனம் எங்கே? கர்த்தரை மகிமைப்படுத்துற மகிமை எங்கே? ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆவியில் நிறந்து அபிஷேகத்தோடு ஆராதிக்கிற தேவஜனம் வெளியே போகும்போது கர்த்தரை கனவீனப்படுத்துகிற தன்மைகள் ஆண்டவரால் எப்படி தன்னுடைய கரத்திலே நம்மை அலங்காரமா கிரீடமா வைத்து மகிமைப்படுத்த முடியும்? கர்த்தர் சொல்ற, நீ என்ன கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன், நீ என்ன கனவீனப்படுத்தினா நானும் உன்னை கனவீனப்படுத்துவேன். நீ ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடும் போது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தாழ்மையான அனுபவம் இருக்கட்டும், எவ்வளவு குறைவான சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர்கள் ஏனென்ற கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடம். பாருங்க, ஒரு கிரீடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜா வந்து ஒரு பெட்டிக்குள்ள கொண்டு அப்படி மறைச்சி பூட்டி வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ராஜாவுக்கு உலகத்தில் அவருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் அரண்மனையில் பல ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் ராஜா தனக்கிட்ட வச்சிட்டு இருக்க மாட்டார். அலங்காரமான கிரீடத்தை மட்டும்தான் ராஜா எப்பொழுதும் தன்னோட வச்சிட்டு இருப்பார். காரணம், அது தன்னுடைய மகிமையும் மேன்மையும் கனத்தையும் வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கிட்ட எப்பவும் இருக்கிறது அலங்காரமான கிரீடம். எதுக்கு? தன்னுடைய மகிமை, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய கனம் இந்த கிரீடத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமா வைத்திருக்கிறார் என்றால், நீங்க உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ இல்லது மேன்மையானவங்களோ படித்தவங்களோ படிப்பறை இல்லாதவங்களோ பெரிய வீடு இருக்கிறவங்களோ பெரிய வீடு இல்லாதவங்களோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தால் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்கென்று தான் அவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி என்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம எல்லாரும் வேதத்திலே நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா ஸ்திரீகள் எல்லாரிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்து அவள் கிருபையும் தயவையும் பெற்றுக்கொண்டதால் ராஜமுடி அவள் தலையின் மேல் வைத்து அவளை ராணியாக்கினார். ஹல்லேலூயா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா ஸ்திரீகள் எல்லாரிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்து அவள் கிருபையும் தயவையும் பெற்றுக்கொண்டதால் ராஜமுடியை அவள் தலையின் மேல் வைத்து அவளை ராணியாக்கினார். ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் பாருங்க, பெரிய அரண்மனையில் பிறந்தவா இல்லை, ஒரு ஏழை குடிசையில் பிறந்தவா. ஆனால் ஒரு ஏழ்மையானவ மட்டும் இல்லை, அவள் தாய் தகப்பனை சின்ன வயசில் இழந்த ஒரு அனாதை பெண் தான் இந்த எஸ்தர். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் தூங்குறவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி, சிஸ்டர் கொஞ்சம் தட்டி எழுப்பி வசனத்தை கேட்க வைங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எஸ்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அம்மா அப்பா இல்லை, சின்ன வயசுலேருந்து தாயே தந்தை இழந்த அனாதை ஆகிட்டா. ஆனா பாருங்க, அவ மேல பரிதாபப்பட்டு அவளுடைய ஒரு உறவினர் மிர்தகாயின்னு சொல்ற ஒரு மனிதர் அவளை தன்னுடைய சொந்த மகளாக எடுத்து வளர்க்கிறாள். நாட்கள் செல்லுகிறது. ஒரு குடிசை ஏழ்மையின் குடிசை வீட்டில் ஏழ்மையின் அனுபவத்தில் தான் எஸ்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எஸ்தர் நினைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு கடைசி வரைக்கும் இப்படிதான் சென்று கொண்டே இருக்கும் என்று. எஸ்தரை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் கூட எஸ்தரை பார்த்து அவளுடைய வாழ்க்கை இதே ஒரு
சாதாரண வாழ்க்கையாக தான் சென்று கொண்டிருக்கும் என்றுதான் பலர் அவளுடைய சூழ்நிலையை பார்த்து கணித்தார்கள். ஆனால் தேவன் அவளுக்கென்று ஒரு எதிர்கால வாழ்க்கை உருவாக்கி கொண்டே இருந்தார். இந்த ஏழ்மையான அநாதையான பொண்ணுக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருந்தார். காரணம், இந்த எஸ்தர் தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருந்தாள். ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன ஏழ்மையாய் இருக்கட்டும், என்ன சூழ்நிலை அவர்களுக்கு எதிரான அனுபவமாய் இருக்கட்டும், கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் இருந்தால் ஹல்லேலூயா, அவருடைய மேன்மையை யாராலும் பறிக்க முடியாது, அவருடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது, அவர்கள் வளர்வதை யாராலும் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்திலே சாதாரண கிரீடமா இருக்கல, அலங்காரமான கிரீடம். நீங்க இன்றை விசுவாசிக்கிறீங்களா தேவ ஜனமே? இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மண் பாண்டமாய் நம்ம இல்ல, அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா. உங்க நன்மையை யாரும் பறிக்க முடியாது, உங்க வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற கிரீடம் நான். ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தர் ராஜாதிக்கென்று ஒரு எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் இருக்கிற அன்பு மகளுக்காக தேவன் உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். வாலிப வயதை எட்டும் போது அவள் இருக்கிற தேசத்திலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்தை ஆளுகிற அகாஸ்வேரு ராஜாவுக்கென்று ஒரு மகாராணியை தேசத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் இருக்கிற வாலிப பெண்கள் எல்லாம் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்கிற சட்டம். இதில் இந்த எஸ்தரும் அரண்மனைக்கு செல்லுகிறாள். ஹல்லேலூயா. அங்கு ராஜாவுக்கு முன்பாக எல்லா பெண்களையும் வாலிப பெண்களையும் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் இப்ப படிக்க கேட்ட வேத வசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ராஜா எல்லாரையும் பார்க்கிறார். ஆனால் ராஜாவுடைய கண்களிலே தயவும் கிருபையும் கிடைத்தது இந்த ஏழை பெண் எஸ்தருக்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த இந்த எஸ்தர் இப்ப 127 தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு மகாராணியாய் முடிசூட்டப்படுகிறாள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நம்மளால முடியாது தேவஜனமே, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவரால் தான் முடியும். கடந்த வாரம் நாம் தியானித்தோம், எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அதனால யாரையும் நம்ம குறைச்சலா பார்க்க கூடாது. ஆராதிக்க வர்றவங்கனா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை உண்மையா தொழுது கொள்கிற ஜனமா இருந்தா அவங்க வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி மாற்றப்படுகிறதுன்னு நம்ம யாருடைய வாழ்க்கையை கணித்து கொள்ள முடியாது. அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை உருவாக்கி வைத்து உயர்த்துகிறவர் நம் தேவாதி தேவன். அதனால இந்த இடத்துல வந்திருக்கிற சிறியவர் பெரியவர் எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையிலே மேன்மையானவர்கள், விலையேற பெற்றவர்கள். உலகத்தில் ஒவ்வொருத்தங்களும் கனமும் மகிமை மேன்மையும் உலக மக்கள் நம்மகிட்ட இருக்கிற பணம் பதவி படிப்பை வைத்து ஒருவேளை நமக்கு அளவிட முடியலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் அலங்காரமாய் கிரீடமாய் இருக்கிறவர்களுக்கு தான் மேன்மையான ஆசீர்வாதத்தை 127 தேசத்துக்கும் ராணியாய் முடிசூட்டப்பட்டாள் இந்த சாதாரண எஸ்தர் என்கிற ராஜாத்தி. ஹல்லேலூயா. அவளிடம் இருந்த காரியம் என்ன? அவள் ஒரு அலங்காரமான கிரீடமாய் ஆண்டவருடைய கரத்தில் இருப்பதற்கும் அவளை உயர்த்துவதற்கும் என்ன காரணம் அவளிடம் இருந்து தெரியுமா? இப்படியே நாட்கள் அரண்மனையில் ஒரு மகாராணியா இருந்து எல்லாரையும் ஆளுகை செய்து கொண்டு அவ அரண்மனையில அப்படியே ராஜாத்தியாய் வலம் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இதே அரண்மனையிலே ஒரு துஷ்ட மனுஷன் ஆமான் என்கிறவன் இருக்கிறார். இந்த எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்தில் உள்ளவள். இவளை வளர்த்த மர்தகாயும் யூத குலத்தில் உள்ளவர். இந்த 127 தேசத்திலும் பல யூத ஜனங்கள் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துஷ்ட ஆமான் போட்ட சட்டம், இந்த மர்தகாய் என்னை வணங்கவில்லை, அதனால் இவன் நிமித்தம் மொத்த யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று எப்படியோ ராஜா கிட்ட பேசி எடுத்து அவன் அதிகாரத்தை வாங்கிவிட்டான். குறிப்பிட்ட ஒரு நாளிலே யூத குலமே அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவிட்டது சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. யூத ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஐயோ, எங்கள் எல்லாரும் அழிய போகிறோமே, சாக போகிறோமே, எங்களை ரட்சிக்க யாருமே இல்லையா என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து யூத ஜனங்கள் எல்லாம் மன்றாடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை அறிந்த மர்தகாய் அங்கு அரண்மனையில் இருந்த எஸ்தர் ராஜாதிக்கு செய்தியை அறிவிக்கிறார். நீ ராஜாவிடம் இதை குறித்து பேசு. ஹல்லேலூயா. இதை குறித்து ராஜாவிடம் பேசு. 127 தேசத்து பட்டத்து
எகிப்து ராணிக்கு சாதாரண அரண்மனையில வெளியே இருக்கிற ஒரு வேலைக்காரனை போல் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மொர்தெகாய் கட்டளை பிறப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இவ சொல்லி இருக்கலாம், ஒரு நாள் உன் கூட குடிசையில் இருந்தவதான், இன்னைக்கு என் நிலைமை என்னன்னு தெரியுமா, எனக்கு சட்டம் போடுதியா, என்கிட்ட நீ ஆர்டர் போடுதியான்னு சொல்லி இவ உடனே செய்தி அறிவிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி அப்படி செய்யல. அன்றைக்கு தன்னை வளர்த்த மொர்தெகாய்க்கு எப்படி அடங்கி கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையும் செய்தாலோ அதே மாதிரி இந்த மொர்தெகாயுடைய சட்டத்தையும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து தன்னை அவள் அர்ப்பணித்தாள். அவளுக்கு இவ்வளவு மேன்மை வந்தது, சுற்றி இவ்வளவு பெருமை வந்தது, காரியங்கள் மேன்மையா மகிமையா இருக்குது. எதையும் அவளுடைய இருதயத்தை மாற்றவில்லை. எஸ்தராகவே இருந்தாள். தாழ்மையான இருதயம் அவளிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. பணமோ அந்தஸ்தோ அரண்மனையோ செல்வாக்கோ அவளுடைய குணத்தை மாற்றல. அன்னைக்கு இருந்த போல இன்னைக்கு இருந்தாள். அதான் வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுப்பார். நான் எப்படிப்பட்ட கோலத்தில் உள்ளவா, எப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தவா தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, நான் இடநாளை முழு இரவு ஜெபத்தில் சொன்னேன், ஊழியக்காரர் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாராம் பாருங்க. போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு தாய் வந்து, கொஞ்சம் பஸ் நெருக்கமாக இருக்குது, ஒரு தாய் வந்து மேலே பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு இப்படியே நிற்கிறாங்களாம். ஒரு சகோதரி போய் அவங்கள இடிச்சுட்டே இருக்கிறாங்களாம். இப்போ இடிக்க இவங்க என்ன பண்ணாங்களாம், கொஞ்சம் நீங்கியே போனாங்களாம். இதை வந்து இந்த ஊழியக்காரரும் பார்த்துட்டு இருக்காரு, கண்டக்டரும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கி போனாங்களாம். நீங்க இந்த பெண்ணு மறுபடியும் அந்த பொம்பளைகிட்டே போய் நீங்கி போய் அவங்கள இடிச்சுட்டே இருக்குதாம். ஆனால் அந்த பொம்பளை ஒன்றுமே சொல்லலையா. கண்டக்டருக்கு பொறுக்கவே இல்லையா. ஏமா எத்தனை முறை அவளை போட்டு இடிச்சிட்டு இருக்கா, அவள் விலகி போறா, உனக்கு ஒரு வேற இடமே இல்லையா, நீ ஒரு இடத்துல ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொன்னோன்னு இந்த பொம்பளைக்கு பயங்கர கோபமா. நான் யாரு தெரியுமா, நான் அபிஷேகம் பெற்றவா, என்கிட்ட எந்த வார்த்தை பேசணும்னு வாயை திறந்தா பல அந்நிய பாஷையை விடவும் பல பாஷைகள் இந்த பொம்பளை வாயிலிருந்து சரளமா புறப்பட்டு வந்தா. கெட்ட வார்த்தைகள் வாய் துறந்து கேட்க முடியல. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் அதில் இருந்து அவ்வளோ வேதனைப்பட்டாரா. நீ அபிஷேகம் பெற்றவ, கையிலிருந்து தெரியுமான்னு சொல்லி சொல்லும் போதே பேகை திறந்து உடனே அந்த ஸ்தோத்திர பலி புக்கை காட்டிட்டு தான் சொல்லி நான் அபிஷேகம் பெற்றவா, என்கிட்ட நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. என்னதான் அபிஷேகம் பெற்றாலும், என்னதான் நம்ம வந்து நல்ல மேன்மையா இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துறவங்க கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமா இருப்பான். ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மேன்மை வந்துடக்கூடாது. அந்த அழிவுக்கு முன்னானது அகந்த. ஆமா, அகந்த வந்துட்டு அழிஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்த்துவதற்கு தடையா இருக்கிறது பெருமை. இந்த எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, அவ தன்னை சூழ்ந்து இருக்கிற அந்த ஆடம்பரத்தையும் அந்த மேன்மையும் அந்த பதவியும் அவ பெருசா பார்க்கல. அன்னைக்கு மொர்தெகாய்க்கு கொடுத்த அதே வார்த்தைக்கு கொடுத்த அந்த மரியாதை அவ அன்னைக்கும் கொடுத்த. ஹல்லேலூயா. அதனால எஸ்தர் ராஜாத்தி கர்த்தர் உயர்த்துவது காரணமா இருந்த அந்த குணம் அவள்கிட்ட இருந்தது. அந்த பெரியவர்களை மரியாதையோடு நடத்துகிற குணம், தாழ்மையான இருதயம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இப்போ யூதர்கள் எல்லாம் அழிக்க போகிறாங்கன்னு தேசத்தில் சட்டம் வந்துட்டுது. ஆனால் இவ உடனே பாருங்க, நான் 127 தேசத்துக்கு ராணியாக இருக்க ராஜாவிட்ட போய் நான் இந்த சூழ்நிலையை சொல்லி நான் காரியத்தை முடிக்கலான்னு அவள் உடனே போகலை. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா தெரியுமா, தன்னுடைய தாதிமார்களை எல்லாம் அழைத்து சூழ்நிலையை சொல்லி, நான் 3 நாள் உபவாசம் இருக்க போகிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என்னோடு வந்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி இந்த அரண்மனையில் இந்த எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க தொடங்கினா. நேர போய் என்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம் இருக்குது, என்கிட்ட அழகு இருக்குதுன்னு சொல்லி அவ தாங்கிட்ட இருக்கிற மேன்மையை பெருசுபடுத்திட்டு ராஜா கிட்ட பேச போகல. ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடினா, ஆண்டவருடைய உதவியை தேடினா, நான் தொடங்கி இருக்கிற இந்த காரியம் ஜெயமாய் முடியணும்னு சொன்னா, ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை நான் ஜெயமாய் முடிக்க முடியும். ஒருவேளை என் கையில ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவு சம்பூரணமாய் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால், எடுத்திருக்கிற அந்த யுத்தத்தில் நான் ஒரு ஜெயத்தை காண வேண்டும் என்றால், என் தேவன் என்னோடு இருந்தால் மட்டும்தான். கரங்களை தட்டி இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே,
ஜனமே, நீங்க சில யுத்தத்தினை நடத்தி கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமாய் இருக்கட்டும், முடிவு சம்பூரணமாய் இருக்கும். நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவளாய் இருக்கும்போது, நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கும்போது, ஹல்லேலூயா, ஆமென். இவ 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தா. கர்த்தர் இந்த எஸ்தர் ராஜாத்தியை மேன்மைப்படுத்துவதற்கு 2வது காரணம், அவள் தேவ கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பதற்கு காரணம், ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடினாள். தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து அவள் அந்த சூழ்நிலையை அவ சந்திப்பதற்கு அவ பிரயாசப்படல. ஆண்டவர் எனக்கு கூட வேணும், துணையா இருக்கணும், அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தா. ஹல்லேலூயா. 3வதாக பாருங்க, இவள் அந்த உபவாசம் பண்ணி ஜெபித்துட்டு 3வது அவ சொன்ன காரியம், யூத ஜனங்கள் எல்லாரும் அரண்மனையிலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டாச்சு. இனி அவங்க மரண நாளை எண்ணிக்கொண்டிருக்கிற சூழல். 127 தேசத்திலே யூதர்கள் மரண நாளை எண்ணிக்கொண்டிருக்கிற சூழலிலே ராஜாவோடு பேச போக வேண்டும். இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜா அனுமதிக்காம ராஜா முன்னால போய் நிற்க கூடாது. அது அந்த தேசத்து சட்டமா இருந்தது. ராஜா வந்து ஒரு கோலை நீட்டுவார், நீட்டுனா போய் பேசலாம், நீட்டேலன்னு சொன்னா அவ அப்பவே கொலை செய்யப்பட வேண்டும். ஆனாலும் அவள் சொன்னால், என் ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், நான் இந்த காரியத்திற்காக ராஜாவிடம் போய் நிற்பேன் என்று அவ எடுத்த தீர்மானம். இத்தனை பல லட்ச ஜனங்கள் அழிவுக்கு ஏதுவாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அழிவை நான் தடுத்து நிறுத்துவதற்காக தன்னுடைய ஜீவனையும் பொருட்டாக நினைக்காதபடி அவள் எடுத்த தீர்மானம் தான் தேவ சமூகத்திலே அவ தேவ கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருப்பதற்கு. இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் நம் கண் முன்னாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவ ஜனமே, இன்னைக்கு உபவாச கூட்டம் வைக்கிறோமே, நாங்க முழு இரவு ஜெபம் நாங்க வைக்கிறோமே, எதற்காக? எங்க மேன்மைக்காக நாங்க இங்க வைக்கிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜனங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டுமே. இந்தியா தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே. இந்த கொடுமுட்டியில் இருந்து ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தன்னை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே. கர்த்தர் கிரியை செய்யணுமே. கர்த்தருடைய ராஜரீகம் இந்த கொடுமுட்டி தேசத்தில் செயல்படணுமே. இந்த ஒரு பிரயாசத்திற்காக தானே நாங்கள் ராப்பகல் அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறோம். அந்த ஆத்தும பாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா அதுதாங்க தேவ சமூகத்திலே தேவ கரத்திலே இருக்கிற அலங்கார கிரீடம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிந்து விட்டோமே. எத்தனையோ ஜனங்கள் மந்திரவாத கட்டினாலே, செய்வனையின் வல்லமையினாலே, இருளின் பாதையினாலே அழிந்து வாலிப வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு ஜனத்தை கர்த்தர் தேடுகிறாரே. ஓ, திறப்பிலே நிற்பதற்காக நான் ஒருவனை தேடினேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஏக்கம், அதை அறிந்து செயல்படுகிறவர்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. இதை எஸ்தர் ராஜாத்தி செஞ்சாள். நான் ஒருத்தி செத்தாலும் சாகிறேன், என் யூத ஜனங்களை மீட்பதற்காக ராஜாவுக்கு முன்னால போய் நான் நிற்பேன் என்று அவள் எடுத்த தீர்மானம் தான் அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு ஆதாரமான காரியமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, ராஜா கிட்ட போய் நின்றுட்டா. ராஜா கேட்குறாரு, ராஜாத்தி, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது, உனக்கு என்ன வேணும்? இந்த தேசத்தின் பாதி நீ கேட்டால் கூட உனக்கு நான் தர்றேன், நீ சொல்லுன்னு ராஜா சொல்கிறார். ஹல்லேலூயா. உடனே ஆக்ரோஷம், அந்த ஆமான் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொல்லுவதற்காக திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. அவன் ஞானமா புத்தியா செயல்பட்டா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கார கிரீடமா இருக்கணும்னா ஞானமா புத்தியா செயல்படுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஞானம் வேணும். எந்த இடத்துல எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை சொல்லணும், எதை பேசணும், அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் கரத்திலே அலங்கார கிரீடமாய் எடுப்பார். ஹல்லேலூயா. இவ சொன்னா பாருங்க, ராஜா நீங்களும் இந்த ஆமானும் நாம் வைக்கிற விருந்துல வந்து சாப்பிடணும். விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் போனார்கள். விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஏற்ற நேரத்தில் இவ தன்னுடைய சூழ்நிலையை ராஜா கிட்ட சொன்னா, இந்த ஆமான் தான் ராஜாவே எங்களை எல்லாம் அழிக்கும்படியாக
அநேக திட்டம் போட்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஒரு தூக்கு மரத்தையும் எங்களை அழிக்க வேண்டும் என்று அவனை கெட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அவர் சொல்லும் போது ராஜா அதை விசாரிக்கும் போது உண்மை என்று அறிந்து அந்த இடத்திலே ஆமானை தூக்கு போட்டு ராஜா கொலை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பாருங்க, அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் செய்தி வருகிறது, எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக நமக்கு வந்த அழிவு மாற்றப்பட்டது, நாம் எல்லாம் மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை நாம் வாழலாம், புதிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த எஸ்தர் ராஜாத்தின் மூலமாகவும் மர்தகாயின் மூலமாகவும் இந்த முழு யூத ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த தேசம் முழுவதும் எஸ்தர் ராஜாத்தியுடைய புகழ் பரவ ஆரம்பித்தது. காரணம், அவள் ஆண்டவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாயிருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் அப்படி பயன்படுத்துவார். தேவ ஜனமே, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அந்த கிரீடம் ஒரு நாளும் கர்த்தர் மறைத்து வைக்க விரும்பவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும் பாருங்க, அந்த நம்மை கர்த்தர் எடுத்து அவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம் மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தர் சொல்றார், உன் மூலமா நான் மகிமைப்படும்படியாக தான் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன் என்று. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அலங்கார கிரீடம், கர்த்தர் ஏற்ற நாளில் என்னை கொண்டு அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, யாத்திராகமம் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட ஆண்டவர் நம்மை எப்படி அலங்காரம் கிரீடமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், எப்படிப்பட்ட குணாதிசயம் நம்மக்கிட்ட இருந்தால் ஆண்டவர் நம்மை அலங்காரமான கிரீடமாக எடுத்து பயன்படுத்துவார் என்பதை நாம் தியானிப்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 28:2. இந்த பகல் வேளையிலும் தேவன் நம்மோடு எதிர்பார்க்கிற ஒன்று, நான் உன்னை அலங்காரமான கிரீடமாக வச்சிருக்கிறேன், ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 28:2. உன் சகோதரனாகிய ஆமென். ஹல்லேலூயா. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் ஒரு அலங்காரம் கிரீடமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எஸ்தர் ராஜாத்திகிட்ட நிறைய காரியங்கள் இருந்து, அவள்கிட்ட தாழ்மை உள்ள இருதயம் இருந்தது, ஆத்தும பாரம் இருந்தது, ஞானமாய் செயல்பட்டால், இப்படி பல காரியங்கள் அவளிடம் இருந்தது. அது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற குணாதிசயம் அவளிடம் இருந்தது. இந்த பகல்வேளையில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு அலங்காரமாய் இருக்கும்படியாக நீ ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு செய்யணும். ஹல்லேலூயா. சாதாரணமா ஒரு சட்டையோ சாதாரணமாக ஒரு அங்கியோ நீ அவனுக்கு செய்யணும் ஆண்டவர் சொல்லல. மாறாக என்ன சொன்னாரு, பரிசுத்த வஸ்திரத்தை நீ அவனுக்கு உண்டு பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். ஆரோனுக்கு என்ன செய்யணுமா, பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணணும். பரிசுத்த வஸ்திரம் தான் ஆரோனுக்கு அலங்காரமான கிரீடமா இருக்கும், ஆரோனுக்கு அலங்காரமா இருக்கும், ஆரோனுக்கு அழகா இருக்கும். தேவ சமூகத்திலிருந்து ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதனுக்கு எது அழகா இருக்கணும், எது அலங்காரமா இருக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை நீ செஞ்சு அவனுக்கு உடுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்கு உடுப்பிக்கும் போது அது அவனுக்கு அழகா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அலங்காரம் என்ன தெரியுமா, பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற அலங்காரம் என்ன, பரிசுத்த வாழ்க்கை. அப்போ நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களை தான் ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் வைப்பாரு. ஹல்லேலூயா. மற்றவங்கள ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் வைக்க மாட்டாரு. பரிசுத்த வாழ்க்கை வாழாதவங்களை ஆண்டவர் தன்னுடைய கரத்திலிருந்து கீழே போட்டுருவாரு.
ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. பரிசுத்தமான கரத்திலே அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். மற்றவர்களை கர்த்தர் கீழே போட்டுருவாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், இல்லை இன்னைக்கு சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்களும் சரி நானும் சரி, நான் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோட நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று அது எனக்கு அழகா இருக்குமா? நீங்க அப்படி வருவீங்களா சொல்லுங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோம், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கல்யாண வீட்டில் போய் நின்னா யாராவது நம்மளை மதிப்பாங்களா? அது நமக்கு அழகா இருக்குமா? இல்லையா? இல்லையா? நம்மகிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க கூட நீங்க வந்திருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அப்படியே தெரியாமதவங்களை போல ஒதுங்கிடுவாங்க. அப்ப நமக்கு அந்த கூட்டத்தில் அழகா அலங்காரமும் மேன்மையா இருக்கணும்னா அழகான வஸ்திரத்தை தரிச்சிட்டு போய் நின்னாதான் அது நமக்கு அந்த இடத்துல அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிற நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்ல, உன் வாழ்க்கை அழகா இருக்கணும், உன் வாழ்க்கை அலங்காரமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் எடுத்து நம்மளை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, யோசுவா வந்து யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யோசுவா சொல்றாரு பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் யாருமே தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாருங்க, அசுத்தம் நம்முடைய இருதயத்தில் இருந்தனா தேவனை தரிசிக்க முடியாது, தேவன் நம்முடைய வாழ்க்கை கரத்தில் எடுத்து ஆசீர்வதிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்தில் அசுத்தம் வந்துட்டுனா அந்த அசுத்தத்தை எடுத்து மாற்றி நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். நமக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆடும் ஒரு பன்றியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டும் தெரியாமல் சாக்கடைக்குள்ளால விழுந்துட்டு, இந்த பன்றி பார்த்தீங்கன்னா விழுந்த உடனே விழுந்துட்டோமேன்னு சொல்லி நல்லா கடந்து சாக்கடைக்குள்ளால நல்லா அழகாக ஜாலியாக விளையாடிச்சு. ஆனால் ஆடு பாருங்க, அந்த சாக்கடைக்குள்ளால விழுந்தது, ஐயோ போய் சாக்கடையில் போய் விழுந்துட்டேனேன்னு சொல்லிட்டு கடன்னு சாக்கடை எழும்பி உடம்பெல்லாம் உதறி அது தன்னை எப்படி சுத்தம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி பழையது போல அது ஆடா மாறிட்டு. ஆனா இது பாருங்க, அதுக்கு வாழ்க்கையே அதுதான், கிடைச்சுடா கொண்டாட்டம்னு புகுந்து விளையாடிட்டு அது அப்படியே தான் நடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆடா பார்க்குறாரு. நம்ம பன்றி வாழ்க்கை வாழக்கூடாது தேவஜனமே. வாய்ப்பு கிடைச்சுன்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை விழுந்துட்டோன்னு சொன்னாலும் எழும்பி ஐயோ இது எனக்குரிய இடம் இல்லை, நம்ம பரிசுத்த தேவனுடைய சந்ததி அவருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீட நான் அழுக்காகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை உடனே பரிசுத்தப்படுத்தணும், நம்மளை உடனே சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை படிக்க 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 இருதயத்தில் இருக்கிற அக்கிரமம், இருதயத்தில் இருக்கிற அழுக்கு மாற்றப்பட்டு ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும், இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் தேவனை ஆராதிக்க முடியும், இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் ஆலயத்தில் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். இல்லைன்னா அன்றைய நேரத்தில் நம்ம பிசாசுக்கு மேலே பழிய போட்டுருவோம். ஐயோ எனக்கு ஆராதிக்க முடியல, ஐயோ எனக்கு ஜெபிக்க முடியல. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் இதுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே ஆராதனை நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் ஒரு குட்டி பிசாசு ஒரு மூலையில் போய் உட்காந்து அழுதான். அப்போ இன்னொரு குட்டி பிசாசு போய் கேட்டுதான், ஏன் நீ அழுதுட்டு இருக்கணும்? ஐயோ நான் என்னத்தை சொல்கிறதுக்கு, இந்த கிறிஸ்தவங்க அவங்க செய்கிற தப்பு எல்லாம் என் மேலே போட்டுட்டு எல்லாத்துக்கும் இந்த பிசாசு ஏன் மேலே பழி போடணும், அவங்களுக்கு அவங்க எல்லா பாவமும் செய்யணும். அடுத்தது கேட்டால்
நான் ஜெபிக்க விடல, நான் இவங்களை பைபிள் வாசிக்க விடல, இப்படி எல்லா பழியும் என் மேல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பிசாசு அழுதாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் பிசாசு மேல நம்ம போடக்கூடாது. நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு நம்மள ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் எனக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஏன் எனக்கு ஆண்டுடைய வார்த்தையில கேட்க முடியல, தூக்கம் வருது, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, நம்மள ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப தேவ வந்து ஆலயத்தில் வந்து ஒரு 4 ஸ்தோத்திரம் சொல்லும் போதே தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவனை நம்ம தேவனுக்குள்ள நம்ம நெருங்கின ஒரு உறவிலே அனுபவத்தில் இருப்பது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அலங்கார கிரீடம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு 10-20 நிமிஷத்திலே அப்படியே ஆண்டவரோடு இணைஞ்சிருவாங்க பாருங்க. என்னதான் மியூசிக் போட்டாலும், என்னதான் பாடு கைதட்டுன்னு சொன்னாலும் அப்படியே இருந்தோன்னா நம்மளை கொஞ்சம் சுத்திகரிக்கணும். இயேசுவின் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும். ஹல்லேலூயா. இங்கு யோசுவா சொல்றார், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி இன்றைக்கு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதிசயத்தை செய்வதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மிடம் இன்றைக்கு பகல் வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், நீ இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். ஒரு பன்னியை போல இருக்காத, ஒரு ஆட்டுக்குட்டியை போல இரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு 2026 வருஷம் துவங்கி விட்டது. 2026 வருஷம் துவங்கி 6 மாசம் இன்றைக்கு கடைசியில் வந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நான் சொந்தப்படுத்தினேன் என்று? ஹல்லேலூயா. என் வீட்டில் இன்னைக்கும் நெருக்கம், போராட்டம், பிரிவினை, சண்டை, குழப்பம், எதிர்பார்க்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. என் தொழிலில் ஒரு நிறைவான பலனை நான் பார்க்க முடியல. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் செய்யாமல் இருக்கிறாரு? நாட்கள் சென்று கொண்டிருக்கிறதே, வருடங்களும் முடிய போகிறதே, வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையே ஏன் என்ற கேள்வியோடு ஒருவேளை நீங்க இருக்கலாம். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடம் சொல்லுகிற ஒரே காரியம், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு நான் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வேன். இந்த வார்த்தை இன்று உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற தேவ ஜனமே, வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருகிறார். பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆண்டவரே, இன்னும் என்ன காரியத்தில் நான் என்ன பரிசுத்தப்படுத்தணும், இன்னும் என்ன காரியத்தில் நான் சரி பண்ணணும், இன்னும் என்ன காரியத்தில் நான் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருந்து கேட்கணும். தேவஜனமே, இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக நான் அனுமதிப்பதில்லை. மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான். பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற நான் ஒரு புத்திரன் இல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ? இந்த மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் உட்காரு, ஆண்டவரை நோக்கி பாரு. அப்பா, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் தடையா இருக்கிறதே, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அதிசயம் நடக்கவில்லை? எந்த காரியத்தில் நான் என்னை மாற்ற வேண்டும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கை மறுபடியும் அலங்கோலப்பட்ட வாழ்க்கையா இருந்தா அலங்காரமான வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் தேவஜனம். பிரிவினைகள், தடைகள், குழப்பங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வைத்து ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பா, நான் இன்றைக்கு ஏன்ப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு எந்த காரியம் உங்களை என் வாழ்க்கை விட்டு தூரப்படுத்துது? நீங்கள் தாழ்மையாக தேவ சமூகத்தில் இருந்து கேட்டு பாருங்க. நிச்சயமாய் ஆவியான உங்களுடைய இருதயத்தில் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நான் அதை சரி செய்ய எனக்கு பலம் தாங்கப்பா. ஹல்லேலூயா என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் ஹல்லேலூயா, அதையெல்லாம் நான் இப்ப சொல்ல நான் விரும்பல. நமக்கு நேரம் அதிகமாக இருக்கிறதுனால ஹல்லேலூயா ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன். யோசுவா சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, மக்களே, நீங்க எல்லாரும் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய கிரியை, நீங்க இதுவரைக்கும் கேட்டதை, நீங்க இதுவரை காணாததை, நீங்க கேட்டதை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வாஞ்சையா இருக்கிறார். ஓ, இதுவரைக்கும்
என் ஆண்டவரால் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய வைக்க முடியும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும். ஓ, வியாதியாய் இருக்கிறவர்களை என் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும். பிசாசின் கட்டுகளை கர்த்தரால் நிர்மூலமாக்க முடியும். செய்வனையின் வல்லமைகளை கர்த்தரால் சாம்பலாக்க முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்க போற. உனக்கு புலப்படாத, நீ யோசித்து பார்க்காதத நீ காண போற. அறியாதத, உனக்கு எட்டாதத நீ பார்க்க போற. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் அதை இன்றைக்கு இந்த ஆலயத்தில் செய்ய விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய அற்புதம் செய்கிற கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை. அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தினார். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பாக மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து அவர்கள் அதில் வழியாக நடக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு 40 வருடம் கழித்து மோசே இல்லை, அந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் யாருமே இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு புதிய தலைமுறை யோசுவா தலைமையிலே கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தப்பட போகிறார்கள். பல அற்புதங்களை இந்த ஜனங்கள் காண வேண்டும். இதுவரைக்கும் மோசே மூலமாக நடந்தது இந்த தலைமுறை கேட்கதான் செய்தது. ஆனால் இந்த தலைமுறை இந்த நாளிலிருந்து காண வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்தது நிமித்தமே நான் உன் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றார். ஓ, எனக்கு பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம். ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை இந்த ஜனங்கள் மத்தியில் நடத்த விரும்புகிறார். ஓ, ஹல்லேலூயா. உங்க கண்கள் காணும் தேவஜனம். ஹல்லேலூயா. ஓ, ரிபாரா ஷதரபரபா ரிகலபரபரபா. ஹல்லேலூயா. ஓ, மூதாதையர்கள் உன்னை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தின பரிசுத்தவான்கள், தேவன் ஜீவிக்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று பல சாட்சிகளை உனக்கு நேராக சொல்லி ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்துவதை நீ கேட்டிருப்பாய். இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் காணும்படியாக கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஜனமே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபர ஷதரி கலபரபா. ஹல்லேலூயா. ஒரு செங்கடலை ரெண்டாக பிளந்து பல லட்ச ஜனங்களை அந்த வெட்டாந்தரையில் நடக்க வைப்பது போல என்னால் நடத்த முடியும் என்றால், ஒரு அதிசயத்தை இந்த வனாந்தரத்தில் என்னால் நடத்த முடியும் என்றால், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் பிரிக்கப்படும். தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை மூழ்கடிக்க வேண்டும் என்று சத்துருவால் அனுப்பப்பட்ட சில ஜல பிரளயத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துவேன் என்கிறார். ஓ, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. கரங்களை தட்டி, ஓ கர்த்தாவே, எந்த காரியத்தில் நான் என்ன சரி செய்யணும் ஆண்டவரே, எந்த காரியத்தில் உமக்கேற்ற பரிசுத்தவானாய் மாறணும், எதை என் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீங்க?